அது சரியா 2012 கேரளா கொச்சியில் இருக்கிற எர்ணாகுளமுடைய கிரைம் பிரான்ச் ஆபீஸ். அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல வழக்கத்தை விட ஒரு பரபரப்பான சூழ்நிலை. அங்க ஒரு ஓரமா இருக்கிற டேபிள்ல பழைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே மலை மாதிரி கூஞ்சு கிடந்துச்சு. அந்த குவியல்களுக்கு நடுவுல ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே களைச்சு போட்டுட்டு ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருந்தாரு. அவருதான் அந்த கிரைம் பிரான்ச்சுடைய இன்ஸ்பெக்டரான VK ராஜு. அப்படி அவர் தேடிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கையில ஒரு பழைய கேஸ் ஃபைல் சிக்குது. சோ சுத்தி கிடக்கிற மத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட ஃபைலை மட்டும் தனியா எடுக்கிறாரு. ஏன்னா அது சாதாரண ஃபைல் இல்ல, பல வருடங்களா மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு மர்மமான கேஸ் ஃபைல். இப்ப அந்த ஃபைலை ஓபன் பண்ணவரு அதுல இருக்கிற ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சின்ன டீடைலையும் உன்னிப்பா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு ரொம்பவே கவனமா அதை படிக்க படிக்க அவருடைய போலீஸ் இன்ஸ்டிங்க்ட், அதாவது அவருடைய போலீஸுடைய உள்ளுணர்வு அவருக்கு ஒரு விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லுச்சு. இந்த கேஸ்ல கண்டிப்பா வெளியே தெரியாத ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் VK ராஜுவுடைய கையில இப்ப இருக்கிறது ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு க்ளோஸ்டு கேஸ். என்ன ப்ரோ, அதான் கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சே, அப்புறம் எதுக்காக இன்ஸ்பெக்டர் ராஜு இந்த ஃபைலை விடாம படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிகாஸ் இது ஒரு யூஷுவலான கேஸ் இல்ல, இது ஒரு அன்யூஷுவலான கேஸ். இப்படி கூட ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு நம்மள அதிர்ச்சியில உறைய வைக்கிற ஒரு கேஸ். அப்படி அந்த மூடி வைக்கப்பட்ட ஃபைல்குள்ள என்னதான் இருந்துச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2012 இருந்து கரெக்டா 9 வருஷம் பின்னாடி போகணும். அது கேரளாவுடைய திரிசூர் டிஸ்ட்ரிக்ட். சுத்திலுமே அடர்ந்த ரப்பர் தோட்டங்கள், அதுக்கு நடுவில் இருந்த ஒரு சின்ன மலையோர கிராமம் தான் வெள்ளிக்குளங்கரா. அந்த கிராமத்துல எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம மக்கள் தங்களுடைய வாழ்க்கைய ரொம்பவே அமைதியா ரொம்பவே இயல்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த அமைதிய மொத்தமா குலைக்கிற மாதிரியான ஒரு நாளும் வருது. அது ஜனவரி 4, 2003. நேரம் சரியா மதியம் 12:55. இன்னும் 5 நிமிஷத்துல சரியா 1 மணி ஆக போகுது. அப்பதான் 40 வயதான சாக்கோ அப்படிங்கிற ஒரு நபர் அந்த மலையுடைய அடிவாரத்தில் இருக்கிற அந்த ரப்பர் தோட்டங்களுக்கு நடுவுல ஒரு வேலை விஷயமா அங்க நடந்து போயிட்டு இருக்காரு. சுத்தி யாருமே இல்லாத அந்த தனிமையான நேரத்துல திடீர்னு அந்த மலைக்கு மேல இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்ட் நடந்துட்டு இருந்த சாக்கோவுடைய கால்கள் அப்படியே நிக்குது. அவருடைய மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஊடுருவ ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் யாரோ ஒரு பெண் உயிர் பயத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்பவே கத்திட்டு இருக்கிறது அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த குரல் மறுபடியும் கேட்க கேட்க அதுல பதறி போன சாக்கோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உடனடியா அந்த சத்தம் வர்ற அந்த திசையை நோக்கி அந்த மலை மேல ஏறி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி மூச்சு வாங்க அந்த மலையுடைய உயரத்தை, ஹைட்டா இருக்கிற அந்த மலையை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போதே அவர் கேட்டுட்டு இருந்த அந்த அலறல் சத்தம் மெல்ல மெல்லமா அப்படியே நிக்குது. அதுக்கு பதிலா அந்த மொத்த மலை காடுகளுமே காத்து வீசுற சத்தம் கூட இல்லாத ஒரு பயங்கரமான ரொம்பவே அடர்த்தியான ஒரு அமைதிக்கு முழுசா மாறுது. சாக்கோ ஒரு வழியா அந்த மலை மேல ஏறி வந்து அந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த மயான அமைதியில அவர் மிதிக்கிற அந்த காஞ்சு போன இலைகள் அது நொறுங்குற சத்தம் மட்டும்தான் அந்த மொத்த காட்டுக்குள்ளேயுமே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு அடியா அவர் எடுத்து வச்சு தேடிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு செங்குத்தான மலையுடைய சரிவுல, அதாவது விளிம்புல ஒரு பசுமாடு ஒண்ணு அங்க நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப சாக்கோ அந்த பசுமாட்டை நோக்கி மெதுவா நெருங்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த மாட்டு பக்கத்துல போன உடனே அந்த மாட்டுடைய கழுத்தில் இருக்கிற கயிறை பாக்குறாரு. அந்த கயிறு அப்படியே தரையோட தரையா நீண்டு போகுது. அந்த கயிறு முடிகிற இடத்துல அந்த மாட்டுக்கு பக்கத்துல தரையில அவர் பார்த்த அந்த காட்சி அவரை அப்படியே அதிர்ச்சியில உறைய வச்சது. ஆக்சுவலா அந்த பசுமாட்டுடைய கயிறு அங்க இருக்கிற ஒரு மரத்துல சுத்தி சிக்கி இருந்துச்சு. அதனாலதான் அந்த பசுமாடுமே அந்த மலையுடைய விளிம்பிலிருந்து கீழே விழுகாம அந்த செங்குத்தான சரிவுக்கு பக்கத்திலேயே தவிச்சிட்டு நின்று இருந்துச்சு. பட் சாக்கோ அதிர்ச்சியில உறைஞ்சதற்கான காரணம் அந்த மாடு இல்ல. அந்த மாட்டு கயிறுடைய ஒரு முனைய பாக்குறாரு. அது அந்த மாட்டுடைய கழுத்தில் இருக்கு. அப்படியே அந்த கயிறை பார்த்துட்டே வரும் பொழுது அதுடைய இன்னொரு முனை, அதாவது மாட்டை கையில பிடிச்சு கூட்டிட்டு போவோம் இல்லையா, அந்த கயிறுடைய முனை கீழே
தரையில கிடக்கிற ஒரு பெண்ணுடைய கழுத்துல ரொம்பவே டைட்டா மாட்டி இருந்திருக்கு. யாருமே இல்லாத அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த காஞ்சு போன இலைகளுக்கு நடுவுல அந்த பெண் எந்த ஒரு அசைவுமே இல்லாம மூச்சு பேச்சு இல்லாம தரையில கிடக்குறாங்க. அப்ப அந்த பசுமாடோ பயத்துல கொஞ்சம் லேசா அங்க இங்கேயும் நகுந்தா கூட கீழே தரையில கிடக்குற அந்த பெண்ணுடைய உடலுமே காஞ்ச இலைகளோட சேர்ந்து அங்கிருந்து மெதுவா தரையில நகர ஆரம்பிக்குது. இப்ப இத பார்த்த பதற்றத்துடைய உச்சியில் இருந்த சாக்கோ ஒருவித நடுக்கத்தோட அந்த பெண்ணுடைய முகத்தை மறைச்சிருக்கிற அந்த காய்ஞ்சு போன இலைகளை அப்படியே விளக்கி பார்க்கிறாரு. அப்படி அந்த இலைகளை விளக்குனதுமே அங்கிருந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்ததுமே அவரு அறியாமலேயே அவருடைய வாயிலிருந்து வெளிவந்த அந்த ஒரு பேர் ரோஸ்லி. ரோஸ்லி. இப்ப ரோஸ்லி இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த அமைதியான கிராமத்துல தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த காட்டுப்பகுதி முழுக்கவே அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா லோக்கல் போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சம்பவ இடத்தை பார்த்துட்டு உடனடியா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க கூடி நின்றுட்டு இருந்த மக்கள் ரோஸ்லி மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாக்கோக்கு அந்த அலறல் சத்தம் கேட்டது. அவர் ஓடி போய் பார்த்து அந்த பசுமாட்டோட கயிறு கழுத்துல மாட்டி ரோஸ்லி இறந்து கிடந்தது. இது எல்லாமே போலீஸோடைய விசாரணையில அவங்களுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த காட்டை சுத்தியுமே ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா, சந்தேகப்படுற மாதிரி யாராவது அங்க வந்துட்டு போனாங்களா அப்படின்னு ஃபுல்லாவே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸோடைய கண்ணுல எந்த ஒரு சின்ன தடயம் கூட மாட்டல. சோ லோக்கல் போலீஸ் அந்த கேஸை ஃபுல்லா விசாரிச்சுட்டு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குறாங்க. இது அன்பார்ச்சுனேட்டா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். பசுமாட்டை ரோஸ்லி புடிச்சிட்டு வரும் பொழுது அந்த மாடு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு திடீர்னு மிரண்டு போய் ஓடி இருக்கு. அப்போ அதோடைய கயிறு ரோஸ்லியுடைய கழுத்துல சுத்தி அந்த மாடு ஓடுறப்ப அவங்களையுமே தரையில இழுத்துட்டு போயிருக்கு. அப்படி இழுத்துட்டு போகும் பொழுது ஒரு கட்டத்துல அவங்க மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சிம்பிளா சொல்லி அந்த கேஸ் ஃபைல அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இத முதலா பார்த்த சாக்கோ மட்டும் ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட ரொம்பவே அடிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. சார், நான் அந்த அலறல் சத்தத்தை கேட்டேன். அது உயிர் பயத்துல கத்துன ஒரு சத்தம் சார். இது கண்டிப்பா ஆக்சிடென்டா இருக்காது அப்படின்னு அவரு எவ்வளவு சொல்லியுமே அன்னைக்கு அவருடைய பேச்ச யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. அன்னைக்கு அந்த ரப்பர் காட்டுக்குள்ள சாக்கோ கேட்ட அந்த அலறல் சத்தம் உண்மையிலேயே ஒரு பசுமாட்டுடைய கயிறு ரோஸ்லியுடைய கழுத்துல மாட்டி அங்க நடந்த ஒரு விபத்துடைய சத்தம் தானா? எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம ஆக்சிடென்ட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த கேஸ் ஃபைல் சரியா அதிலிருந்து 9 வருடங்கள் கழிச்சு மறுபடியுமே திறக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? எல்லாருமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மர்ம கேஸுடைய முடிச்ச இன்ஸ்பெக்டர் வி.கே. ராஜு எப்படி அவிழ்த்தாரு? ஒரு வாயில்லா ஜீவனான பசுமாட்டு மேல குற்றம் சுமத்தப்பட்ட இந்த வழக்குடைய பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த கொடூரமான உண்மை என்ன அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே த்ரில்லிங்கான கேரள சினிமாக்கள்ல வரக்கூடிய கிரைம் த்ரில்லர் படத்தையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கக்கூடிய, சொல்ல போனா இத பார்த்துதான் அந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கக்கூடிய ரொம்பவே ஷாக்கிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடங்கிய இந்த ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது சரியா 2012 வருடம் கேரளாவுடைய எர்ணாகுளத்தில் இருக்கிற கிரைம் பிரான்ச் ஆபீஸ். அந்த ரூம்ல இருக்கிற டேபிள் லைட் வெளிச்சத்துல இன்ஸ்பெக்டர் VK ராஜு ரோஸ்லியுடைய அந்த பழைய கேஸுடைய ஃபைல ஒவ்வொன்னா திருப்பி பார்த்துட்டு இருந்தாரு. 2003ல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ரோஸ்லிய போலீஸ் முதல் முறையா கண்டுபிடிச்சப்ப அங்க எடுக்கப்பட்ட அந்த ஆக்சிடென்ட் கிரைம் சீனுடைய போட்டோஸ அவருடைய கைகள் இப்ப எடுக்குது. ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். அதனால அன்னைக்கு லோக்கல் போலீஸ் ரோஸ்லி கடந்த அந்த ஸ்பாட்டையும் அதை சுத்தி இருந்த சூழ்நிலையையும் பல கோணங்கள்ல போட்டோஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த பழைய போட்டோஸ் ஒவ்வொன்றையுமே ராஜு ரொம்பவே உன்னிப்பா தன்னுடைய கையில் இருக்கிற மேக்னிஃபையர் கிளாஸை வச்சு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல கேமராவுடைய லென்ஸுக்கு தப்புன ஏதாவது ஒரு சின்ன தடயமாவது இப்ப இந்த போட்டோஸ்ல நம்மளுடைய கண்ணுல சிக்காதா அப்படின்னு அவருடைய கண்கள் தீவிரமா தேடிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஆக்சிடென்ட் சீன் போட்டோஸ்லயோ அந்த ஃபைல்லையோ அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல, எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. அப்படின்னாலும் ராஜு இந்த கேஸ் அப்படியே விட்டுடல. அந்த ஃபைல் இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா ஒரு ஃபாரன்சிக் சர்ஜன் எக்ஸ்பர்ட் கிட்ட போறாரு. அவங்க தான் டாக்டர் ஷீலே வாசு. இன்ஸ்பெக்டர் ராஜு கொடுத்த அந்த பழைய போட்டோஸ் ஒவ்வொன்றையுமே வாங்கின டாக்டர் ரொம்பவே அமைதியா எந்த ஒரு சின்ன டீட்டெயிலுமே மிஸ் பண்ணிராம அக்யூரேட்டா அதுல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ரூம் ஃபுல்லாவே அப்படியே சைலண்டா அமைதியா இருக்கு. அப்பதான் அந்த அமைதியை உடைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் ராஜு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. டாக்டர், லோக்கல் போலீஸ் இத ஒரு பசுமாட்டு கயிறு சிக்கி அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, இது நிஜமாவே ஒரு ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த போட்டோஸ ரொம்பவே கூர்ந்து கவனிச்சிருந்த டாக்டருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மொத்த கேஸையும் தலைகீழா திருப்ப போற அந்த பயங்கரமான சயின்டிபிக் ரீசனை இன்ஸ்பெக்டர் ராஜு கிட்ட அந்த டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர், பொதுவா ஒருத்தருடைய கழுத்துல கயிறு இருக்கப்பட்டு மூச்சு முட்டிருச்சு அப்படின்னா அவங்களால கண்டிப்பா அலறவோ இல்ல சத்தம் போடவோ முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஓக்கல் கார்டு மேல பயங்கரமான பிரஷர் வந்திருக்கும். பட் இந்த கேஸ்ல நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது ரோஸ்லி சத்தம் போட்டு கத்திருக்காங்க. அவங்க உயிர் பயத்துல கத்துன அந்த சத்தத்தை கேட்டுதான் சாக்கோ மலையில ஏறி வந்திருக்காரு. அதனால இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதே நேரத்துல இது ஒரு மர்டரா இருக்குமோ அப்படின்னு கூட நம்மளால இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் சொன்ன அந்த சயின்டிபிக் ரீசனை கேட்ட அடுத்த செகண்ட் ராஜுவுடைய மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் உருவாகுது. அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்ப ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா புரியுது. கழுத்துல கயிறு இருக்கப்பட்டிருந்தா சத்தம் வெளியே வந்திருக்க கூடாது. ஆனா ரோஸ்லிக்கு இங்க சத்தம் வந்திருக்கு. அப்படின்னா அவங்க உயிர் பயத்துல அலறி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கழுத்துல அந்த கயிறு கொடூரமா இருக்கப்பட்டிருக்கணும். இன்ஸ்பெக்டர் ராஜுவுடைய அந்த போலீஸ் இன்ஸ்டிங்க்ட் அவருடைய மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா அலாரம் அடிச்சு சொல்லிட்டு இருந்துச்சு. இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இது திட்டமிட்ட ஒரு கொலை அப்படின்னு. அப்ப அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? யார் இந்த ரோஸ்லி? கேரளாவுடைய திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வெளிக்குளங்கரா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். தினமுமே விடியற் காலையில எழுந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த பசுமாடுகள் கிட்ட இருந்து பாலை கறந்து அதை வித்து ரொம்பவே எளிமையா தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு வந்தவங்க தான் இந்த ரோஸ்லி. யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே நினைக்காத ஒரு அப்பாவியான பெண். ரோஸ்லியுடைய அந்த கொடூரமான மரணத்துக்கு அப்புறமா அந்த வீடே ஒரு இருட்டான மயான அமைதியில மூழ்கி கிடந்துச்சு. அவங்களுடைய கணவரான பிரான்சிஸ் யாருக்கிட்டையுமே பேசாம எப்பவுமே தனியா உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்பவே ஆழமா யோசிச்சுட்டே இருந்தாரு. அது என்ன அப்படின்னா, பல வருஷமா அவங்களுடைய வீட்டுல வளர்ற அந்த பசுவுக்கு ஒரு வழக்கமான ரொட்டீன் இருக்கு. காலையில அந்த மலையில தனியாவே மேய போயிரும், சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளேயே கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அந்த பசுமாட்டுக்கு எப்பவுமே மிரண்டு போய் அந்த மலையில ஓடுற பழக்கமோ இல்ல அந்த ஆபத்தான செங்குத்தான சரிவு பக்கம் போற பழக்கமோ துளி கூட கிடையாது. இது பிரான்சிஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டும் அந்த மாடு எதுக்காக அந்த செங்குத்தான மலையுடைய சரிவுல போய் நிக்கணும்? இந்த மாதிரி பிரான்சிஸ்குள்ள பல சந்தேகங்கள் நெருப்பா எரிய ஆரம்பிக்குது. மனசுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகத்தோட நேரா வெள்ளிக்குளங்கரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. சார், என்னுடைய மனைவிய நான் வளர்த்த என்னுடைய வீட்டுடைய மாடு அது கொல்றதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை. நான் கன்ஃபார்மா சொல்றேன் சார், ஏதோ ஒண்ணு வெளியே தெரியாத ஒரு கொடூரம் இந்த இறப்புக்கு பின்னாடி நடந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க.
இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்கறாரு. பட் அங்கிருந்த லோக்கல் போலீஸோ, பிரான்சிஸ் உன்னுடைய மனைவி இறந்ததுடைய வழி எங்களுக்கும் புரியுது, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. காட்டுக்குள்ள சடனா ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு பசுமாடு மிரண்டு போயிருக்கு. அப்ப அதோட கயிறு தவறுதலா ரோஸ்லியுடைய கழுத்துல மாட்டி அவங்க இறந்திருக்கலாம். இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரோட புகாரை ரொம்ப அசால்ட்டா தள்ளி விட்டுறாங்க. பட் பிரான்சிஸோ அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. லோக்கல் போலீஸ் கைவிட்டாலுமே அவரு தன்னுடைய போராட்டத்தை கைவிடல. நாட்கள், வாரங்கள், மாசங்கள் அப்படின்னு ஓடுது. இவரும் விடாம அடுத்தடுத்து மேலிடத்தில் இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஏறி இறங்குறாரு. டிஎஸ்பி கிட்ட போறாரு, திரிஷூருடைய எஸ்பி கிட்ட போறாரு, ஏன் ஐஜி வரைக்குமே நேர்ல போய் மனு கொடுக்கறாரு. ஒரு கணவனா நீதி கேட்டு அத்தனை அதிகாரிகளுடைய கதவுகளையுமே தட்டுறாரு. பட் அவர் ஏறி இறங்கின எல்லா இடத்துலையுமே அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு பதில், பாக்குறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை மட்டும்தான். பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு ஆக்ஷனும், ஒரு சின்ன அசைவு கூட அந்த கேஸ்ல நடக்கல. ஒரு நாள் 2 நாள் எஸ்டிஐ அப்படி பிரான்சிஸ் உடைய அந்த வழி நிறைஞ்ச போராட்டம் கரெக்டா 5 வருஷத்துக்கு மேல கடந்து போகுது. அது சரியா வருடம் 2008. 5 வருஷமா அவர் தனியாளா நின்னு பண்ண அந்த தொடர்ச்சியான போராட்டத்தால ஒரு வழியா இந்த கேஸ முதல் முறையா கிரைம் பிரான்ச் தங்களுடைய கையில் எடுக்கிறாங்க. அப்படி 2008 கிரைம் பிரான்ச் இந்த கேஸை கையில் எடுத்ததுமே ஒரு மாசம் முழுசா தீவிரமான இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ரப்பர் காட்டுக்கு பக்கத்துல இருந்த மக்களை பிடிச்சு மணிக்கணக்கா விசாரணை நடத்துறாங்க. ஒவ்வொருத்தருடைய வாக்குமூலத்தையும் தனித்தனியா பேப்பர்ல பதிவு பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் முட்டி மோதி பார்த்துமே கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எல்லாமே ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்குது. அதனால எந்த ஒரு வழியுமே இல்லாம மறுபடியுமே இந்த கேஸை ஒரு ஆக்சிடென்டல் டெத் ஃபைல் அப்படின்னு முத்திரை குத்தி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அகைன் ரோஸ்லியுடைய அந்த கேஸ் ஃபைல் மறுபடியுமே அந்த ஆபீஸ்ல இருக்கிற தூசி படிஞ்ச சால்ட் கேஸ் ஃபைலுடைய ரேக்ல போய் அனாதையா சேருது. பட் ரோஸ்லியுடைய கணவரான பிரான்சிஸ் உடைய மனசுல எரியிற அந்த நெருப்பு அணையவே இல்லை. 5 வருஷமா போராடியும் தோத்து போன அவரு இந்த முறை நேரா கேரளாவுடைய ஹை கோர்ட்லயே போய் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அந்த மனுவுல அவர் கேட்டது எந்த ஒரு நஷ்ட ஈடோ பணமோ கிடையாது. என்னோட மனைவி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற உண்மையை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் கேட்டிருந்தாரு. பிரான்சிஸ் உடைய அந்த வலியான மனுவை படிச்ச கோர்ட் அதிரடியா ஒரு ஆர்டரை போடுறாங்க. தூசி படிஞ்சு கிடந்த ரோஸ்லியுடைய அந்த கேஸ் ஃபைல் நேரா எர்ணாகுளம் கிரைம் பிரான்ச்சில் இருக்கிற ஹோமசைட் டிவிஷனுக்கு வந்து சேருது. அங்க இருக்கிற எஸ்பியான கேஜி சைமன் இந்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த அமானுஷமான மர்மத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை விசாரிக்கிறதுக்கு இவரு தான் சரியான ஆள் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த கேஸ சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான வி.கே. ராஜு கிட்ட ஒப்படைக்கிறாரு. எஸ்டிஏ இந்த கேஜி சைமன் இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? அப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா 9 வருஷம் கழிச்சு பல ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற அந்த கேஸ் ஃபைல் வி.கே. ராஜுவுடைய கையில வந்து சேருது. பட் அங்கதான் இன்ஸ்பெக்டர் ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே காத்துட்டு இருந்துச்சு. காரணம், சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு மேல ஆயிருச்சு. அந்த ரப்பர் காட்டில் இருந்த எவிடன்ஸ் எல்லாமே மழையிலையும் வெயிலையும் இந்நேரம் முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கும். அந்த டைம்ல விசாரிச்ச சாட்சிகள் எல்லாருமே எங்கெங்கயோ இடம் மாறி போயிருப்பாங்க. இப்ப தொட்டு பாக்குறதுக்கு கூட ஒரு சின்ன தடயம் கூட இப்ப அங்க மிச்சம் இல்ல. இப்படி கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் தடைகளே நிறைஞ்சிருந்தாலும் அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ராஜு சளைக்கல. அந்த பழைய கேஸ் ஃபைல் எடுத்து ஒரு சின்ன டீடைல் கூட மிஸ் ஆயிருக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பேப்பரா படிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் ஷிர்லே சொன்ன அந்த சயின்டிபிக் ரீசன் இருட்டுல கிடைச்ச ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி இந்த கேஸை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ளூவா அமையுது. அந்த க்ளூவை ராஜு ரொம்பவே சீரியஸா கையில் எடுக்கிறாரு. டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய காதுக்குள்ள மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சது. கழுத்து இருக்கப்பட்டிருந்தா அவங்களால அலற முடியாது அப்படின்னா ரோஸ்லியுடைய கழுத்து அன்னைக்கு கயிறால இருக்கப்பட்டிருந்தா அவங்களோட சத்தம் வெளியே வந்திருக்கவே கூடாது. ஆனா அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள ரோஸ்லியுடைய உயிர் பயம் கலந்த சத்தம் கேட்டிருக்கே அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு கொலையா தான் இருக்கணும் அப்படின்னு 100% ராஜு உறுதியா நம்பினாரு. அந்த ஒரே ஒரு ஒற்றை க்ளூவை வச்சுக்கிட்டு தப்பு செஞ்சவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலுமே சரி அவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை அதிரடியா ஆரம்பிக்கிறாரு. இந்த 9 வருஷ மர்மத்தை எப்படியாவது உடைச்சே தீரணும் அப்படின்னு முடிவெடுத்த இன்ஸ்பெக்டர் ராஜு இது வரைக்கும் யாருமே யோசிக்காத ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை இப்ப கையில் எடுக்கிறாரு.
ராஜு கையில் எடுத்த அந்த புது ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இது வரைக்கும் லோக்கல் போலீஸும் திரிசூர் கிரைம் பிரான்ச்சும் போன அதே பழைய பாதையில அவர் போகல. டோட்டலா வேற ஒரு புது ரூட்டை பிடிக்கிறாரு. அந்த மலையோர பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் கிரிமினல் நெட்வொர்க், இப்படி எல்லாருமே வழக்கமா சந்தேகப்படுற அந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலா ஓரமா தூக்கி போடுறாரு. அதுக்கு பதிலா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தவர் ஒரு புது லிஸ்ட்டை ரெடி பண்றாரு. சம்பவம் நடந்த அந்த 2003 முதன் முறையா கிரைம் பிரான்ச் விசாரிச்சப்ப யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ அவங்க இப்ப எந்தெந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு தேடி பிடிச்சு முதல் லிஸ்ட எழுதுறாரு. யாரெல்லாம் இறந்துட்டாங்க, அதுலயும் குறிப்பா இயற்கையா சாகாம ரொம்பவே அமானுஷ்யமான முறையில விசித்திரமா இறந்தவங்க யார் யாரு அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தருடைய மொத்த இன்ஃபர்மேஷனையும் சல்லடை போட்டு சலிச்சு ஒரு பெரிய லிஸ்டா மாத்துறாரு. அப்படி நாட்கணக்கா உட்கார்ந்து அவர் தயார் பண்ண அந்த லிஸ்ட்ல கடைசியா அவருக்கு ஃபைனலா ஒரு லிஸ்ட் சிக்குது. அந்த பேப்பர்ல மொத்தம் 12 பேருடைய பெயர்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல 4 பேரு ஏற்கனவே விசித்திரமான முறையில இறந்துட்டாங்க. மீதி இருக்கிற 8 பேரு யாருக்கும் எந்த ஒரு தகவலுமே சொல்லாம அந்த ஊரை விட்டே தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப ராஜுவுடைய அடுத்த மூவ் அந்த 8 பேரையுமே ரகசியமா ட்ராக் பண்ணி தன்னுடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. 9 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்டையும் இப்ப அவங்க பதற்றத்தோட கொடுக்கிற இந்த புது ஸ்டேட்மெண்ட்டையும் பக்கத்துல வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்க்கறாரு. ஒரு வார்த்தை மாறினா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பெரும்பாலான சாட்சிகளுடைய வாக்குமூலம் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இப்பவுமே இருந்திருக்கு. பெரிய வித்தியாசம் எதுவுமே அவருடைய கண்ணுல படல. பட் இன்ஸ்பெக்டர் ராஜு சளைச்சு போகல. திரும்பவுமே அவங்கள ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அவருடைய போலீஸ் ஸ்டைல விசாரணை நடத்துறாரு. அந்த இடத்துல தான் இந்த கேஸோடைய இந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. பல பேப்பர்களை திருப்பி பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டருடைய கண்கள் திடீர்னு ஒரு பேப்பர்ல இருக்கிற ஒரே ஒரு வரியில மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. 9 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்ல இல்லாத ஒரு புது வரி இப்ப இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல புதுசா ஆட் ஆயிருந்துச்சு. அந்த வரிய உன்னிப்பா படிக்கிறாரு. அப்படி அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரோஸ்லி இறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நானுமே மாடு மேய்க்க போயிருந்தேன். அப்படி நான் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஆப்போசிட்ல 2 பேரு அந்த வழியில வேகமா வந்தாங்க. அதுல ஒருத்தனுடைய பேரு சதீசனை நான் நேருக்கு நேரா பார்த்தேன். அவனுமே என்ன நேருக்கு நேரா பார்த்தான். அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த சாட்சி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். 9 வருஷமா இருட்டுக்குள்ள யாருக்குமே எந்த ஒரு தடயமுமே கொடுக்காம மூடி மறைக்கப்பட்டிருந்த இந்த கொடூரமான கேஸ்ல இப்ப சதீசன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரு அடுத்த மிகப்பெரிய க்ளூவா இன்ஸ்பெக்டர் ராஜுவுடைய கையில சிக்குது. உடனடியா இப்ப இன்ஸ்பெக்டர் ராஜு அந்த பழைய ஃபைல்ஸ் உடைய குவியல் இருந்து சதீசனோட அந்த 9 வருஷ பழைய ஸ்டேட்மெண்ட் உடைய பேப்பரை கையில் எடுக்கிறாரு. ஆக்சுவலா அதுல சதீசன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கறதான் அவருடைய ஆர்வம். அப்படி சதீசன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ஊர்லயே அவன் இல்ல அப்படின்னும், அன்னைக்கு பிலிப்பரா அப்படிங்கிற வில்லேஜ்ல நடக்கிற ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கோயில் திருவிழாவுக்கு அவன் போயிருந்தான் அப்படின்னும், அப்ப என் கூட ஐயப்பன், விஸ்வன்பரன், ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆல்சோ அன்னைக்கு அந்த கோயில் திருவிழாவை முடிச்சுட்டு நைட்டு என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிட்டு மறுநாள் தான் இங்க ஊருக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சதுமே ராஜுவுக்கு சதீசன் மேல ரொம்பவே ஸ்ட்ராங்கான சந்தேகம் வந்துச்சு. உடனடியா சதீசனை கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்காக வரவழைக்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த ரூம் ஒரு ஏசி ரூம். அந்த ஏசி ரூம்குள்ள எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம ரொம்பவே கேஷுவலா அங்க வந்து உட்கார்றான் சதீசன். இப்ப இன்ஸ்பெக்டர் ராஜு ரொம்பவே அமைதியா சதீசன் கிட்ட கேக்குறாரு, அன்னைக்கு ரோஸ்லி இறந்து போன நாள்ல நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சதீசன் கொஞ்சம் கூட யோசிக்காம 9 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்ன அதே கதைய ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே ஒப்பிக்கிறான். அப்படி அவன் சொல்லி முடிச்சதுமே இன்ஸ்பெக்டர் ராஜு எந்த ஒரு பதிலுமே அவன்கிட்ட பேசல. நேரா அவருடைய டேபிள் மேல இருந்த அந்த லேண்ட்லைனை கையில் எடுத்து அதை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு விஸ்வம்பரனுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் அடுத்தடுத்து கால் பண்றாரு. இப்ப அந்த ரூமே நிசப்தமா இருக்க ஸ்பீக்கர்ல அந்த 2 பேருடைய பதிலும் ரொம்பவே தெளிவா கேட்டுச்சு. அப்படி அந்த 2 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல சார், நாங்க அவன் கூட எந்த ஒரு திருவிழாவுக்குமே அந்த டைம்ல போகவே இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பயத்துல சதீசன்
பதறி இருக்கணும். பட் அவனுடைய முகத்துல ஒரு சின்ன சலனம் கூட இல்ல. ரொம்பவே அசால்ட்டா அவனுடைய அடுத்த மாஸ்டர் கார்டை இறக்குறான். சார், இவங்க 2 பேருக்கும் மறந்து போயிருக்கோம். ஆனா அன்னைக்கு என் கூட ஐயப்ப இருந்தான் சார், அது கன்ஃபார்ம். வேணும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு வார்த்தைய சதீசன் சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் ராஜு அமைதியா தன்னுடைய சேரை விட்டு எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு சதீசனுடைய பக்கத்துல வந்து அவனுடைய கண்ணை நேருக்கு நேரா பார்த்து, அப்படியா, சரி, அப்ப நீயே போய் அந்த ஐயப்பனை இப்ப இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அடுத்த செகண்ட் அது வரைக்குமே சும்மா திமிரா கூலா உட்கார்ந்துட்டு இருந்த சதீசனுடைய முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி மாற ஆரம்பிக்குது. கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. எஸ், இன்ஸ்பெக்டர் ராஜு ஒரு கழுகு மாதிரி இப்ப அவனுடைய பக்கத்துல போய் ஒவ்வொரு உண்மையா உடைக்க ஆரம்பிக்கிறாரு. சதீசன், நீ சொல்ற ஒவ்வொரு பொய்யுமே நான் இவ்வளோ நேரம் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சியா? நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியே, உன்னை இங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் பிலிப்பாராக்கு அந்த வில்லேஜுக்கு நேர்லயே போயிட்டு வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த டைம்ல அப்படி ஒரு திருவிழாவே அங்க நடக்கல அப்படின்னு கோவில் கமிட்டியில சொல்லிட்டாங்க. அண்ட் நீ அன்னைக்கு தங்குனதா சொன்ன உன்னுடைய சொந்தக்காரங்க அவன் எங்க வீட்டு பக்கமே வந்ததில்லையே சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இத சொல்லிட்டே அப்படியே சதீசனுடைய முகத்துக்கு நேரா குனிஞ்சு கடைசியா ஐயப்பன் செத்து போனவனை சாட்சியா சொன்னா போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா எஸ்டிஐ, சதீசன் எதனால ஐயப்பனுடைய பேரை அவ்வளோ கான்பிடென்டா சொன்னா அப்படின்னா, அந்த ஐயப்பன் கடந்த 2008லயே இறந்து போயிட்டான். இந்த உலகத்துல இல்லாத ஒருத்தனுடைய பேரை சாட்சியா சொன்னோம் அப்படின்னா போலீஸால கிராஸ் செக் பண்ண முடியாது இல்லையா? சோ அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருந்தான் அந்த கிரிமினல். ஆனா இன்ஸ்பெக்டர் VK ராஜு அவன் வாயை திறந்து ஐயப்பனுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் ஏற்கனவே ஒரு 12 பேர் கொண்ட ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருந்தார் இல்லையா? அதுலயே ஐயப்பன் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே அவர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. ஸோ இப்போ எல்லா பக்கமுமே கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சதீசன் அந்த 9 வருஷ மர்மத்துடைய உண்மை சம்பவத்தை ஒத்துக்கிட்டு கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி 9 வருடங்கள் கழிச்சு அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அது ஜனவரி 4, 2003. நேரம் சரியா மதியம் 1 மணி. வெள்ளிக்குளங்கராவுடைய காட்டோர பகுதி. உச்சி வெயில் சுட்டெரிக்கிற நேரம் அது. சுத்தியுமே எந்த ஒரு மனுஷ நடமாட்டமுமே இல்லாத ஒரு மயான அமைதி. அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல காத்துல லேசான ஒரு சாராய வாடை அடிக்குது. எஸ், அங்கதான் சதீசனும் ஐயப்பனும் உட்கார்ந்து சாராயத்தை குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. போதை தலைக்கேறி அவனுங்களுடைய கண்கள் சிவந்து கிடக்கிற அந்த நேரத்துல தூரத்துல காஞ்சு போன இலைகள் அப்படியே நசுங்குற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்கும் பொழுது அங்க ரோஸ்லி தங்களுடைய பசுமாட்டை மேய்ச்சிட்டு ரொம்பவே யதார்த்தமா தனியா அந்த வழியா வீட்டுக்கு திரும்பி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க தனியா வர்றத பார்த்த அந்த ஒரு செகண்ட் சதீசனுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த மிருகம் முழிச்சுக்குது. அப்படியே சத்தமே இல்லாம எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடக்கும் பொழுது கீழே கிடக்கிற அந்த காஞ்சு போன இலைகள்ல சத்தம் கூட வராத அளவுக்கு நிழல் மாதிரி பதுங்கி பதுங்கி ரோஸ்லிக்கு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். சுத்தி யாருமே இல்ல, உதவிக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாத அந்த தனிமையான மலையோர பகுதியில வச்சு திடீர்னு பின்னாடி இருந்து பாஞ்சு ரோஸ்லிய வழி மறைக்கிறான். அதே டைம்ல அவனுடைய ஃப்ரெண்டான ஐயப்பனும் ஓடி வந்து அங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். பட் ரோஸ்லியோ அசந்து போகல. அந்த வெறி பிடிச்ச மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாத்திக்க ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு பலம் வந்துச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு 2 பேர்த்தையுமே எதிர்த்து கடுமையா போராட ஆரம்பிக்கிறாங்க. கையில கிடைச்சதை வச்சு அடிக்கிறாங்க, திமிரி தப்பிக்க பாக்குறாங்க. ஆல்சோ தன்னுடைய முழு மூச்சையும் திரட்டி காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு தங்களுடைய உச்சக்கட்ட குரல்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உயிர் பயத்துல கத்துன அந்த ஒரு சத்தம் தான் அந்த மலையுடைய அடிவாரத்துல நடந்து போயிட்டு இருந்த சாக்கோவுடைய காதுகள்ல அந்த டைம்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ரோஸ்லி அப்படி தொண்டை கிளிய கத்துறத கேட்டதுமே அந்த 2 பேர்த்துக்குமே பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை காட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த கொடூரனுங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம ரோஸ்லியுடைய உடம்புல இருந்த ஷாலை உருவுறானுங்க. அண்ட் சத்தம் வெளியே வராத மாதிரி அந்த துணியை அவங்களுடைய வாய்க்குள்ள பல வந்த
பயங்கரமா திணிக்கிறானுங்க. இப்படி மூச்சு திணற திணற வாயிலிருந்த துணியோடையே அப்பவுமே ரோஸ்லி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. பட் அந்த கொடூரமான போராட்டத்துல ரோஸ்லியுடைய தலையில ஒரு பலமான அடி விழுகுது. அந்த வழியில நிலை தடுமாறிய ரோஸ்லி மயங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சடனா ஒரு மயான அமைதி. கீழே குப்புற விழுந்து கிடக்கிற ரோஸ்லிய பார்த்த அந்த 2 பேருக்கும் இப்ப பயம் அவங்களுடைய உச்சிக்கு ஏறுது. இது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம போலீஸ்ல மாட்டிக்குவோம். அது மட்டும் இல்ல, இவளை உயிரோட விட்டா நாளைக்கு நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறானுங்க. தங்களோட தப்ப மறைக்கிறதுக்காக மயக்க நிலையில் இருக்கிற ரோஸ்லிய அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு துணிறானுங்க. மயங்கி கிடக்கிற ரோஸ்லிய பார்த்துட்டு இருந்த அந்த 2 பேருடைய கண்ணும் இப்ப அவங்களுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவங்களுடைய பசுமாட்டு மேல திரும்புது. அந்த மாட்டுடைய கழுத்துல கட்டியிருந்த அந்த கயிறு அவுக்குறானுங்க. அதை அப்படியே கொண்டு வந்து மயங்கி கிடக்கிற ரோஸ்லியுடைய கழுத்துல ரொம்பவே டைட்டா மாட்டுறானுங்க. அதுக்கப்புறமா சதீசனும் ஐயப்பனும் ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த கயிறை பிடிச்சு தங்களுடைய முழு பலத்தையும் கொடுத்து பயங்கரமா இழுக்கிறானுங்க. அவனுங்களோட கண்ணு முன்னாடியே மூச்சு விட முடியாம வழியில துடிக்க ஆரம்பிச்ச ரோஸ்லி, எந்த ஒரு தப்புமே பண்ணாத ரோஸ்லி அந்த இடத்திலேயே இறந்து போறாங்க. இப்ப அந்த மொத்த காடும் அப்படியே சைலண்ட் ஆகுது. இப்ப ரோஸ்லி இறந்ததுக்கு அப்புறமா தான் இவனுங்க தங்களுடைய அடுத்த பிளான ஆரம்பிக்கிறானுங்க. இத கொலை அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட கூடாது. சோ இத ஒரு பக்காவான ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான போடுறானுங்க. அதுக்கு அந்த கயிறு எடுத்து மாட்டுடைய கழுத்துல கட்டிட்டு அதோட இன்னொரு முனைய ரோஸ்லியுடைய கழுத்துல ஒரு முடி மாதிரி போடாம அவுந்து வராத மாதிரி சுத்தி விடுறானுங்க. அண்ட் ரோஸ்லியுடைய வாயில துணிச்ச அந்த துப்பட்டாவையும் எடுத்துட்டு கீழே கிடந்த ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து அந்த பசுமாட்டு மேல ஓங்கி பலமா அடிச்சிருக்கானுங்க. அந்த வழியில மிரண்டு போன அந்த பசுமாடு பயத்துல சத்தம் போட்டுட்டே அந்த செங்குத்தான மலையுடைய சரிவை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஆனா அவனுங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பசுமாடு கீழே ஓட ஓட பசுமாட்டுடைய கழுத்துல இருந்த கயிறு ரோஸ்லியுடைய கழுத்துல சுத்தி இருந்ததால அவங்களுடைய உடம்புமே அந்த காட்டுக்குள்ள அந்த காஞ்ச இலைகளுக்கு மேல தர தரன்னு இழுத்துட்டு போகப்படுது. அவனுங்க நினைச்ச மாதிரி பக்காவான ஒரு ஆக்சிடென்ட் சீனை அங்க செட் பண்ணிட்டானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம் அப்படிங்கிற பதற்றத்தோட அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வேகமா ஓடி இருக்கானுங்க. அப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடும் பொழுதுதான் வழியில ஆப்போசிட்ல அந்த இடத்திலேயே பசுமாடு மேய்க்க வந்த அந்த சாட்சியுடைய கண்ணுல நேருக்கு நேரா மாட்டிருக்கானுங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சதீசன் அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். பட் எஸ்டிஏ இன்னுமே இந்த கதை முடியல. இங்கதான் இந்த கேஸுடைய இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அவன் சொன்ன அந்த அத்தனை கன்ஃபெஷனையும் இன்ஸ்பெக்டர் ராஜு எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எந்த ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷனுமே இல்லாம ரொம்பவே அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. அப்படி அவன் எல்லா கதையுமே சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அவனுக்கு முன்னாடி டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ராஜு அப்படியே மெதுவா முன்னாடி சாஞ்சு சதீசனுடைய கண்ணை நேருக்கு நேரா பார்த்து இன்னொரு விஷயத்தையும் கேட்டாரு. அதை கேட்ட உடனே சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த சதீசனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அவனோட ஒட்டுமொத்த பாடி லாங்குவேஜுமே அப்படியே டோட்டலா மாறுது. அப்படி இன்ஸ்பெக்டர் ராஜு என்ன கேட்டார் அப்படின்னா, சரி சதீசன், ரோஸ்லிய கொலை செஞ்சதை இப்போ ஒத்துக்கிட்ட, உன் கூட இருந்தானே ஐயப்பன், அவனை கொலை செஞ்சதை எப்போ ஒத்துக்க போற அப்படின்னு கேட்டாரு. ஆமா எஸ்டிஏ, ஐயப்பன் 2008 இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஐயப்பன் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் ஐயப்பன் அவனே சாகல, அவனை கொன்னதும் இதே சதீசன் தான். பிகாஸ் ரோஸ்லிய இவ்வளோ கொடூரமா கொலை செஞ்ச அந்த நாளுக்கு அப்புறமா ஐயப்பனுக்கு அவனுடைய மனசாட்சி பயங்கரமா உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவியான பொண்ணை கொன்னுட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில புலம்ப ஆரம்பிச்சிருக்கான். தினமுமே குடிச்சிட்டு வந்து சதீசன் கிட்ட இதையே சொல்லிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவன் குடிபோதையில ஊருக்குள்ள உண்மையை உளறிடுவானோ அப்படின்னு சதீசனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் உருவாச்சு. இதுக்கு நடுவுல தான் 2008 வருஷம் கிரைம் பிரான்ச் முதல் முறையா இந்த கேஸ்ல கையில் எடுத்தாங்க இல்லையா. போலீஸ் விசாரணைக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே ஐயப்பனுக்கு பயம் உச்சிக்கு ஏறி இருக்கு. சோ அப்ப ஐயப்பன் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்துல சதீசன் இப்படி ஒரு பிளான பண்ணியிருக்கான். அப்படி
சதீசன் திட்டம் போட்ட கரெக்டா அடுத்த 15வது நாள் ஐயப்பன் விஷம் குடிச்சு தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு ஊருக்குள்ள நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. லோக்கல் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. வழக்கம் போல இதையுமே ஒரு சாதாரண தன்னுடைய உயிரை தானே எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, நமக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு சாட்சியும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு பயமுமே இல்லாம சதீசன் ரொம்பவே ஜாலியா சுதந்திரமா ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிக்கிறான். பட் அங்கதான் காலம் அவனுக்கு இன்ஸ்பெக்டர் ராஜு மூலமா ஒரு பெரிய வலைய ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. 2012 இந்த கேஸ் ஃபைலை ஓபன் பண்ண நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் ராஜு ஒரு சின்ன டீடைல கூட விடாம எல்லாத்தையுமே அக்கு வேரா ஆணி வேரா பிரிக்க ஆரம்பிச்சாரு. சரி ப்ரோ, ஐயப்பன் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்ஸ்பெக்டர் VK ராஜு அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோஸ்லியுடைய கேஸ்ல 12 பேர் கொண்ட லிஸ்ட் எடுத்தார் இல்லையா, அப்ப இறந்து போன ஐயப்பனுடைய கேஸையுமே அவர் பார்த்தாரு. அதுல ஐயப்பனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை படிக்கும் போதுதான் அவரோட போலீஸ் பார்வையில ஒரு பயங்கரமான விஷயம் தட்டுப்படுது. அது ஐயப்பனுடைய உடம்புக்குள்ள போன அந்த விஷம் சாதாரண விஷம் கிடையாது. அது இங்க நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு ரொம்ப வீரியமான பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அதை விட அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விஷத்தை அவன் தானா குடிக்கல, யாரோ அவனை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சதுடைய தெளிவான அடையாளங்கள் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஐயப்பன் குடிக்கிற மதுவுல அந்த விஷத்தை கலந்து அவனுடைய வாயை யாரோ பலவந்தமா திறக்க முயற்சி பண்ணதற்கான காயங்களும் அதற்கான தழும்புகளும் அவனுடைய முகத்துல துல்லியமா குறிக்கப்பட்டிருக்கு. பட் இத அன்னைக்கு இருந்த போலீஸ் சாதாரணமா எடுத்திருக்காங்க. ஆல்சோ அந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய பாதி பாக்கெட் ஐயப்பனுடைய வீட்டுல ஒரு ஓரத்துல மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதுவுமே VK ராஜுவுக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை அன்னைக்கு இருந்த லோக்கல் போலீஸ் ஒழுங்கா படிக்காமலேயோ இல்ல அலட்சியமாகவோ இவ்வளோ தெளிவான ஒரு மர்டர் கேஸை சாதாரண அவனுடைய உயிரை அவனே எடுத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த எல்லா ஆதாரங்களுமே கண்ணு முன்னாடி நிக்க அந்த சதீசனால இதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட தப்பிக்க முடியாது. தான் செஞ்ச 2 கொலைகளையுமே இப்ப இன்ஸ்பெக்டர் ராஜு கிட்ட முழுசா ஒத்துக்கிறான். சதீசன் மேல ஒரு பக்காவான சார்ஜ் ஷீட் குற்ற பத்திரிகை தயார் பண்ணப்படுது. கோர்ட்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுது. 9 வருஷமா இருட்டுல தூங்கிட்டு இருந்த இந்த 2 மர்ம கொலை வழக்குகளை தன்னுடைய அசாத்திய மூளையால அக்கு வேரா ஆணி வேரா பிரிச்சு கிரிமினலை தூக்குன இன்ஸ்பெக்டர் VK ராஜுவுக்கு காவல்துறை மற்றும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலான பாராட்டுகள் கிடைச்சது. அதே நேரத்துல எந்த ஒரு ஆதரவுமே இல்லாம தனியா நின்னு 9 வருஷமா தொடர்ச்சியா போராடின ரோஸ்லியுடைய கணவரான பிரான்சிஸ்க்கு இறுதியா அவர் கேட்ட நீதியும் வெற்றியும் கிடைச்சது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீதி தாமதமாகலாம் ஆனா ஒருபோதும் தடையாகாது. உண்மை ஒரு நாள் ஜெயிச்சே தீரும். நம்ம SDI நிறைய பேரு வீடியோ பார்க்குற அந்த ஆர்வத்துல லைக் போடுறதுக்கு மறந்துடுறீங்க. வீடியோ ஃபுல்லாவே பார்த்தாலும் லைக் போடாம அப்படியே போயிடுறீங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸுடைய நரேஷன் எப்படி இருந்துச்சு? அடுத்தது உங்களுக்கு என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.